friends, welcome back to Digital Focus channel. இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ஃபார்முலாவோட இந்த டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார்முலா அப்படி நம்மளுக்கு சொன்னாலே மேத்ஸ் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும் இல்லையா? மேத்ஸ்ல பேசிக்கா இருக்கிற ஃபார்முலா என்னது? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இந்த ஃபார்முலாக்குள்ள தான் நம்ம லைஃபோட சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த ஃபார்முலாக்குள்ள என்னடா லைஃபோட சீக்ரெட் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம். அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். நல்ல விஷயங்களை கூட்டி கெட்ட விஷயங்களை கழிச்சு திறமைகளை பெருக்கி நேரத்தை கரெக்டா வகுக்கணும். சோ இதுதான் இந்த ஃபார்முலாக்குள்ள இருக்கிற லைஃபோட சீக்ரெட். இந்த ஃபார்முலாவை கரெக்டா யூஸ் பண்ணி சக்சஸை ஈஸியா ரீச் அவுட் பண்ணுங்க. இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கூகுள் அல்காரிதம்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அல்காரிதம்னா என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், செட் ஆஃப் ரூல்ஸ் இல்லைன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லைன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். இதுதான் அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஒரு காம்ப்ளிகேட்டடான டாஸ்க்கை ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு அல்காரிதம்ன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. சேம் கூகுளுக்கும் அதே மாதிரி தான். இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க ஒரு விஷயம் போய் கூகுள்ல தேடுறீங்க. தேடின உடனே கூகுள் அதுகிட்ட இருக்கிற லேக்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் வெப் பேஜஸ்ல நீங்க தேடினதுக்கு ரிலேட்டடா ரெலவெண்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ரிசல்ட்டை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களுக்கு கொண்டு வந்து முன்னாடி டிஸ்ப்ளே பண்ணுது. அப்போ இது எவ்வளவு பெரிய காம்ப்ளிகேட்டடான டாஸ்க் பாத்தீங்களா? சோ இதுக்கு தான் கூகுள் அல்காரிதம்ன்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சோ ஒவ்வொரு சர்ச் இன்ஜினுக்கும் ஒவ்வொரு விதமான அல்காரிதம்ஸ் இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கூகுள்ல என்ன அல்காரிதம்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த அல்காரிதம் எதெல்லாம் கன்சிடர் பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் யுவர் கொரி. அதாவது நீங்க போய் கூகுள்ல போய் ஒரு விஷயம் போட்டு தேடுறீங்களா, அதை தான் நம்ம கொரின்னு சொல்றோம். ஸோ அந்த கொரியில இருக்கிற வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கிற மீனிங், உங்களோட லாங்குவேஜ், நீங்க டைப் பண்ணும்போது விடுற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை கரெக்டா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு மெத்தடு, அந்த வேர்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கிற சினானிம்ஸ், அதாவது சேம் மீனிங் வேற வேற வேர்ட்ஸ், இதெல்லாம் பார்க்கும். அதுக்கப்புறம் நீங்க தேடினதுக்கு ரிலேட்டடா கூகுள் கிட்ட இருக்கிற ரெலவெண்டான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கிற வெப் பேஜஸ் எல்லாம் பார்க்கும். அடுத்து உங்களோட லொகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காஃபி ஷாப் நியர் மீ அப்படின்னு சொல்லிட்டு தேடினீங்கன்னா கூகுள் உங்களோட லொகேஷனை ட்ராக் பண்ணி உங்க லொகேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணும். அடுத்தது குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட், யூசர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ரீடபிலிட்டியான கண்டென்ட். ஸோ இதெல்லாமே தான் அல்காரிதம்ஸ் மேஜரா கன்சிடர் பண்ணும். கூகுள்ல எவ்வளவு அல்காரிதம்ஸ் இருக்கு அப்படின்னா மேஜரா ஒரு 9 அல்காரிதம்ஸ் தான் இருக்கு. ஸோ இது ஒவ்வொன்றும் பத்தி டீடைல்டா நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாண்டா அல்காரிதம். இதுதான் கூகுளோட ஃபர்ஸ்ட் அல்காரிதம். இதை 2011 ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கே பாண்டா அல்காரிதம் நேம் வச்சாங்கன்னா, கூகுள் ஒர்க் பண்ற ஒரு இன்ஜினியரோட நேம் நவ்னீத் பாண்டா. ஸோ அவரோட நேம் தான் இந்த அல்காரிதத்துக்கு வச்சிருப்பாங்க. இந்த அல்காரிதத்தோட பேசிக் பிரின்சிபல் என்னன்னா, ஒவ்வொரு வெப்சைட்டோட கண்டென்ட்டையும் பார்த்துட்டு ஒரு பர்டிகுலர் குவாலிட்டி ஸ்கோர் அசைன் பண்ணும். அதுதான் இந்த அல்காரிதத்தோட பேசிக் பிரின்சிபல். இனிஷியலா பாண்டா அல்காரிதம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ரேங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற ஒரு ஃபில்டர் பார்ட்டா தான் இருந்தது. அதாவது நீங்க கூகுள்ல போய் ஒரு விஷயம் தேடுறீங்க, நீங்க தேடினதுக்கு ரிலேட்டடா கூகுள் அதோட வெப் பேஜஸ் எல்லாமே ரீஆர்டர் பண்ணும். அதாவது லோ குவாலிட்டி இருக்கிறது எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு ஹை குவாலிட்டி இருக்கிறதுக்கு எல்லாமே டாப் ரேங்கிங்ஸ் கொண்டு வந்து கொடுக்கறது. இந்த மாதிரி ஃபில்டர் பார்ட்டா தான் இனிஷியலா பாண்டா அல்காரிதம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஜான் 2016 தான் இந்த பாண்டா அல்காரிதத்தை கூகுளோட கோர் அல்காரிதமா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. இதோட அப்டேட்ஸ் 2 monthsக்கு ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் நடந்துட்டே இருக்கும். ஸோ அப்படி நடக்கிறதுனால ஒரு வெப்சைட்டுக்கு பெனால்ட்டி விழுகிறதா இருக்கட்டும், அந்த பெனால்ட்டில இருந்து ரெக்கவர் ஆகுறது. ஸோ இந்த 2 ப்ராசஸ்மே மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 monthsக்கு ஒன்ஸ் இந்த ப்ராசஸ்மே ஃபாஸ்டா நடக்கும். இந்த அல்காரிதத்தோட கோல்ஸ், அதாவது இந்த விஷயம்லாம் பண்ணா இந்த அல்காரிதம் அஃபெக்ட் ஆகி உங்க வெப்சைட்டுக்கு பெனால்ட்டி போட்டுருவாங்க. ஸோ இந்த கோல்ஸ் எல்லாம் உங்க வெப்சைட்ல நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 டூல் தான் தேவைப்படும். அந்த 3 டூலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன் டூப்ளிகேட் கண்டென்ட், அதாவது உங்க வெப்சைட்குள்ளேயே சேம் கண்டென்ட்டை மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட்டடா வேற வேற இடத்துல யூஸ் பண்ணிருப்பீங்க. இதைதான் நம்ம டூப்ளிகேட் கண்டென்ட்னு சொல்றோம். உங்க வெப்சைட்குள்ள டூப்ளிகேட் கண்டென்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கு ஒரே டூல் தான் யூஸ் பண்ணிக்கலாம், வெப்சைட் ஆடிட்டர். ஃபர்ஸ்ட் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நியூவா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. ஸோ அப்படி கிரியேட் பண்ணும்போது உங்களோட வெப்சைட்டோட URL கேட்கும். URL கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்ததுக்கு அப்புறம் 100% அதை ஸ்கேன் பண்ண விடுங்க. ஏன்னா உங்க வெப்சைட்ல இருக்கிற எல்லா பேஜஸையுமே அதை அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஜெனரேட் பண்ணும். ஸோ அப்படி ஸ்கேன் ஆனதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட்ல சைட் ஸ்ட்ரக்சர்னு ஒரு மாடியூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சைட் ஆடிட்னு ஒரு சப் மாடியூல். அந்த சப் மாடியூல்குள்ள நம்ம பார்க்க வேண்டியது டூப்ளிகேட் டைட்டில்ஸ் அண்ட் டூப்ளிகேட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ். இது ரெண்டும் தான் உங்க வெப்சைட்குள்ள டூப்ளிகேட் கண்டென்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு ஷோ பண்ற எரர்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா கவுண்ட் காட்டும், இல்லைன்னா 0 காட்டும். ஸோ அந்த எரரை கிளிக் பண்ணீங்கன்னா சைட்ல எந்தெந்த URL என்ன மாதிரியான கண்டென்ட்டை நீங்க ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிருக்கீங்கன்றத ஒரு டீடைல்டு ரிப்போர்ட்டா உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். ஸோ அந்த எரரை அனலைஸ் பண்ணி உங்க வெப்சைட்டோட பேக் எண்ட்ல போய் இந்த எரரை நீங்க போய் கரெக்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்ததா பிளகாரிசம் கண்டென்ட், அதாவது காப்பி பேஸ்ட் கண்டென்ட். உங்க வெப்சைட்டுக்கு வெளியில இருந்து கண்டென்ட்டை ஜஸ்ட் காப்பி பண்ணி யூஸ் பண்ற கண்டென்ட். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா காப்பிஸ்கேப் டூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒரு ஆன்லைன் டூல். இந்த டூலுக்குள்ள போய் உங்க வெப்சைட்ல ஏதாவது பேஜஸ் நீங்க செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பேஜோட யூஆர்எல் மட்டும் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணா போதும். நீங்க வெளியில எந்தெந்த வெப்சைட்ல இருந்து எந்தெந்த கண்டென்ட்டை ஆட்டையை போட்டு எழுதிருக்கீங்கன்றத கிளியரா டிஸ்பிளே பண்ணும். நார்மலான வெப்சைட்டுக்கு இது ஓகே. இப்போ நம்ம இ-காமர்ஸ்லாம் வெப்சைட் வச்சிருந்தோம்னா அதுக்கு 100% யூனிக் கண்டென்ட் நம்மளால கொடுக்க முடியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் இமேஜஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் யூசர்ஸோட ரிவ்யூஸை நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா மச் பெட்டரா இருக்கும். அடுத்ததா யூசர் ஜெனரேட்டட் ஸ்பேம். உங்க வெப்சைட்டுக்கு நீங்க ஒரு பிளாக் எழுதுறீங்க. அந்த பிளாகோட கண்டென்ட் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறது. நீங்க சொல்ல வர இன்ஃபர்மேஷனை தெளிவா சொல்லாம குழப்பி சொல்றது. யூசர்ஸ்க்கு ஒரு ரீடபிலிட்டி ஃப்ளோவே இருக்காது. அந்த கண்டென்ட்டை ஃபுல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் யூஸ் பண்ணி எழுதுறது, கிராமட்டிக்கல் எரர்ஸோட எழுதுறது, இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே யூசர் ஜெனரேட்டட் ஸ்பேம்ல வரும். அடுத்ததா கீவேர்ட் ஸ்டஃபிங். பர்டிகுலர் ஒரு கீவேர்டை பர்டிகுலர் பேஜ் ஆர் பர்டிகுலர் பேராகிராஃப்ல அதிகமா யூஸ் பண்றது தான் நம்ம கீவேர்டு ஸ்டஃபிங்னு சொல்றோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வெப்சைட் ஆடிட்டர் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். அதுல லெஃப்ட் சைட்ல கண்டென்ட் அனாலிசிஸ் அண்ட் பேஜ் ஆடிட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் பேஜ் கேட்கும். நீங்க எந்த பேஜை செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேஜோட யூஆர்எல் அண்ட் கீவேர்டு இதை போட்டுட்டு ஆட் பேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த கீவேர்டை அந்த பேஜ்ல எத்தனை டைம்ஸ் எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்கன்ற ஒரு டீடைல்டு ரிப்போர்ட்டை உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். இல்லைன்னா கிரீன் கலர்ல காட்டும். இன்கேஸ் இருந்ததுன்னா எத்தனை டைம்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்கன்றத ஷோ பண்ணும். இதே மாதிரி உங்க காம்படிட்டர்ஸும் இதே கீவேர்டை எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துக்கணும்னா பக்கத்துல காம்படிட்டர் டேப்ஸ் கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். அடுத்ததா தின் கண்டென்ட், அதாவது உங்க வெப்சைட்டுக்கு அதிகப்படியான ஆட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கம்மியான கண்டென்ட் யூஸ் பண்றது. இதை ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம வெப்சைட் ஆடிட் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். அதுல சைட் ஸ்ட்ரக்சர்ல பேஜஸ் இந்த மாடியூலை கிளிக் பண்ணீங்கன்னா எந்தெந்த பேஜஸ்ல எவ்வளவு வேர்ட்ஸ் கவுண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்ற கவுண்டை நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி லிங்க்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்க வெப்சைட்ல இருக்க எக்ஸ்டர்னல் லிங்க்ஸுக்கும் எவ்வளவு வேர்ட் கவுண்ட் இருக்குன்றதையும் நீங்க பார்த்துக்கலாம். எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ்ன்றது என்னன்னா உங்க வெப்சைட்ல இருந்து அதர் வெப்சைட்டுக்கு எவ்வளவு லிங்க்ஸ் போயிருக்கு, அதை தான் நம்ம எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் சொல்றோம். சோ எவ்வளவு எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் போயிருக்கு, அதுல எவ்வளவு வேர்ட் கவுண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க அந்த டீடைலையும் நீங்க பார்த்துக்கலாம். அடுத்ததா புவர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது யூசர் ஒரு சர்ச் கொரி போட்டு உங்க வெப்சைட் குள்ள வந்திருப்பாங்க. ஸோ யூசர் போட்ட சர்ச் கொரிக்கும் உங்க வெப்சைட்டோட கண்டென்ட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இருக்காது. அதாவது யூசருக்கு யூஸ்ஃபுல் இல்லாத irrelevant-ஆன கண்டென்ட் ஜென்ரேட் பண்றது, அதிகப்படியான ஆட்ஸ் ஜென்ரேட் பண்றது உங்க வெப்சைட் குள்ள. அடுத்ததா கண்டென்ட் ஃபார்மிங் யூஸ் பண்றது. கண்டென்ட் ஃபார்மிங்கிறது என்னன்னா வெளியில இருந்து கண்டென்ட் ரைட்டர்ஸ் அதிகப்படியான கண்டென்ட்டை வந்து ஜென்ரேட் பண்றது. ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே ரொம்ப லோ குவாலிட்டியா தான் இருக்கும். யூசருக்கு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லுமே இருக்காது. இந்த கண்டென்ட் ஃபார்மிங் மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சர்ச் இன்ஜின் ரேங்கிங்ஸ் தான் மெயினா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா யூசருக்கு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லுமே இருக்காது. ஸோ இதெல்லாமே தான் பாண்டா அல்காரிதத்தோட கோல்ஸ். உங்களோட வெப்சைட்டை பாண்டா அல்காரிதம் அஃபெக்ட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து 2 மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அல்காரிதம் அப்டேட் ஆன அந்த டேட்டுக்கு அப்புறம் உங்களோட வெப்சைட்டோட ஆர்கானிக் டிராஃபிக் இல்லைன்னா சர்ச் இன்ஜின்ல உங்க வெப்சைட்டோட ரேங்கிங்ஸ் எதுவும் டவுன் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும். இன்கேஸ் அப்படி டவுனா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வெப்சைட்டை வந்து அல்காரிதம் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். செகண்ட் ஒன் வந்து ஃப்ளோ சார்ட் பேசிஸில் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களோட வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டு கூகுளில் இண்டெக்ஸ் ஆயிருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா கூகுளில் போய் சைட் கோலன் வச்சு உங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல்ல கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ Amazon.com நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ சைட் கோலன் Amazon.comனு போடுறோம். அப்படி போடும்போது அந்த Amazon.com ரிலேட்டடாக இப்போ உங்கள் வெப்சைட் ரிலேட்டடாக ஏதாவது வெப் பேஜஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணும். அப்படி டிஸ்பிளே பண்ணியிருந்துச்சு அப்படின்னா உங்களோட வெப்சைட் வந்து கூகுளில் இண்டெக்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் அப்படி சைட் கோலன் வைக்கும் போது உங்கள் வெப்சைட் ரிலேட்டடாக எந்த ஒரு வெப் பேஜஸுமே வரல, நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களோட சைட் வந்து பேன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் போய் கூகுள் வெப்மாஸ்டரில் போய் என்ன ரீசனுக்காக பேன் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த எரர் எல்லாத்தையுமே நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா கூகுள் வெப்மாஸ்டரில் வந்து உங்களோட வெப்சைட்டை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ வெப்சைட் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம், இஷ்யூ, எரர் எல்லாத்தையுமே வெப்மாஸ்டர் வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது கூகுளில் இண்டெக்ஸ் ஆயிருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், உங்களோட டொமைன் நேம் இல்லைனா உங்களோட பிராண்டட் கீவேர்ட்ஸை போட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது உங்கள் வெப்சைட் வந்து ரேங்கிங் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட டொமைன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Amazon.com எடுத்துட்டோம்னா Amazon அதுதான் அவங்களோட டொமைன் நேம். ஸோ Amazon அது போடும்போது அவங்களோட வெப் பேஜஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணும். பிராண்டட் கீவேர்ட்ஸ் அப்படிங்கும்போது என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, ஆப்பிள் ஐஃபோன்
சாம்சங் கேலக்ஸி இந்த மாதிரி கம்பெனியோட நேமை போட்டே நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுறோம்ல, அதுதான் பிராண்டட் கீவேர்ட்ஸ். அதாவது உங்களோட கம்பெனி நேம் தான் உங்களோட பிராண்டு. அந்த மாதிரி உங்கள் வெப்சைட் ரிலேட்டடாக இருக்கிற ஏதாவது பிராண்டட் கீவேர்ட்ஸ் இல்லைனா உங்கள் வெப்சைட்டோட டொமைன் நேமை போட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணும்போது உங்கள் வெப்சைட் வந்து கூகுளில் ரேங்கிங் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ரேங்கிங் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட வெப்சைட் வந்து பெனால்ட்டி விழுந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ என்ன ரீசன்ஸ்க்காக பெனால்ட்டி விழுந்திருக்கும் அப்படின்னா, ஆன் பேஜில் வந்து ஏதாவது எரர் இருந்திருக்கும், கிளாக்கிங் வந்து நடந்திருக்கும். கிளாக்கிங்கிறது என்னன்னா, சர்ச் இன்ஜினுக்கு வந்து ஒரு கண்டென்ட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அதை யூசர் கிளிக் பண்ணி உள்ளே வரும்போது யூசருக்கு வந்து வேற ஒரு கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது டிஃப்ரெண்ட் கண்டென்ட் சர்ச் இன்ஜினுக்கும் யூசர்ஸ்க்கும். இதைத்தான் நம்ம கிளாக்கிங்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து கீவேர்ட் ஸ்டஃபிங் வந்து நடந்திருக்கும். கீவேர்ட் ஸ்டஃபிங்கிறது என்னன்னா, ஒரே கீவேர்டை ஒரே பேஜில் அதிகப்படியாக போட்டு திணிக்கிறது லிமிட்டுக்கு மேலே. இதைத்தான் நம்ம கீவேர்ட் ஸ்டஃபிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக உங்களோட வெப்சைட்டை வந்து பெனால்ட்டி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கூகுள் வெப்மாஸ்டரில் போய் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டில் வந்து எதுவும் லோ குவாலிட்டியில் எதுவும் அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அவுட்பவுண்ட் லிங்க்ஸ்ன்றது என்னென்னா, உங்கள் வெப்சைட்டில் இருந்து ஏதோ ஒரு லிங்க் வந்து அதர் வெப்சைட்டுக்கு போயிருக்கும்ல, அதை தான் நம்ம அவுட்பவுண்ட் லிங்க்ஸ்னு சொல்கிறோம். அது வந்து உங்கள் வெப்சைட்டில் எதுவும் லோ குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை போய் உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி கூகுள் கைட்லைன்ஸ்க்கு எகென்ஸ்டாக நீங்கள் ஏதாவது ஆட்ஸோ இல்லை கேம்பெயினோ ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து சடனாக ட்ராப் பண்ணிடுங்க. ஆன் பேஜில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணிடுங்க. ஸோ இந்த எரரெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுள் வெப்மாஸ்டர் போய் ரீகன்சிடரேஷன் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் உங்கள் யூஆர்எல்லை கொடுத்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து ரீகன்சிடர் பண்ணும். இந்த ஆப்ஷன் வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது நம்ம வெப்சைட்டுக்கு வந்து பெனால்ட்டி விழுந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. எதுக்காக விழுந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எரரையும் ரெக்டிஃபை பண்ணிட்டோம். எகெயின் வந்து நம்ம வெப்சைட்டை வந்து கூகுள் க்ரால் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது டொமைன் நேமையோ பிராண்டட் கீவேர்ட்ஸே போட்டு சர்ச் பண்ணும்போது நீங்கள் ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா, தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பேஜ் டைட்டில் டேக்ஸ் இருக்குல்ல, அது ரிலேட்டடாக ஏதாவது கீவேர்ட்ஸை போட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணும்போது உங்களோட வெப்சைட் வந்து டாப் 20லேயோ இல்லை டாப் 10லேயோ ரேங்கிங் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். பேஜ் டைட்டில் டேக்ஸ்ன்றது என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் வந்து பண்ணி கொடுக்குறீங்க. அதுதான் உங்களோட வெப்சைட்டு. அதில் வந்து நிறைய சர்வீசஸ் வந்து வரும். எஸ்இஓ வரும், எஸ்இஏ சோஷியல் மீடியா வரும், கண்டென்ட் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு சர்வீசஸ்க்கு வந்து தனித்தனியாக ஒரு பேஜ் வச்சுருப்பீங்க. அதுதான் பேஜ் டைட்டில் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு டைட்டில் வச்சுருப்பீங்க. அது ரிலேட்டடாக கீவேர்ட்ஸை போட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணும்போது உங்களோட வெப்சைட் வந்து டாப் 10க்குள்ளேயோ இல்லை டாப் 20க்குள்ளேயோ ரேங்கிங் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுள் வெப்மாஸ்டரில் போய் என்ன எரர்ன்றதை கண்டுபிடிச்சிட்டு ரீகன்சிடரேஷன் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ அப்படி கொடுத்ததுக்கப்புறம் ரீகன்சிடரேஷன் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணலாம். ஹை குவாலிட்டியான கண்டென்ட்டோ இல்லை ஹை குவாலிட்டியான லிங்க்ஸும் யூஸ் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் எஸ்இஓ வந்து பண்ணலாம். இன்கேஸ் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாப் 20 டாப் 10க்குள்ளே இருக்கிற ரேங்கிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. இது வந்து அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்ம பேஜ் டைட்டில் டேக்ஸை போட்டு சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணோன்னே ரேங்கிங்ஸ் இருக்குது, டாப் 10க்குள்ளேயோ டாப் 20க்குள்ளேயோ இருக்குது. அப்போ நம்மளோட நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்னா, ஸோ அப்படி ரேங்கிங் இருக்கும்போது உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து எந்த ஒரு பெனால்ட்டியுமே இல்லை, ஏதோ சம் ரேங்கிங் மட்டும்தான் போயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து அகெயின் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஏதோ அதாவது ஹை குவாலிட்டியான கண்டென்ட்டோ இல்லை ஹை குவாலிட்டியான பேக் லிங்க்ஸாக ஆஃப் பேஜ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டாப் 10 20க்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வர்றதுக்கு ரொம்பவே அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் எஸ்இஓ வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு வந்து பாண்டா அல்காரிதம் அஃபெக்ட் பண்ணியிருக்கா இல்லையான்றதை இந்த மெத்தடில் தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வெப்சைட் வந்து பாண்டா அல்காரிதத்துலேருந்து எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இவ்வளோ நேரம் வந்து பெனால்ட்டி விழுந்துச்சுன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி பாண்டா அல்காரிதம் அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறத பார்த்தோம். இப்போது அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம பாண்டா அல்காரிதத்துக்குன்னு சில கோல்ஸ் பார்த்தோமா, அந்த கோல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிட்டாலே இந்த அல்காரிதத்துலேருந்து நம்ம ரெக்கவர் ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன, கீவேர்ட் ஸ்டஃபிங். ஸோ கீவேர்ட் ஸ்டஃபிங் வந்து பண்ணவே கூடாது. டோட்டலாக வந்து இதை அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து ஒரு பிளாக் ஹேட் எஸ்இஓ. இதை பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம சைட்டை வந்து பேன் பண்ணிடுவாங்க, இல்லை பெனால்ட்டி போட்டுருவாங்க. இதை வந்து டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. செகண்ட் ஒன் வந்து டூப்ளிகேட் கண்டென்ட். அதாவது இன்னொரு வெப்சைட்லேருந்து காப்பி பேஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணுறது, அதாவது கண்டென்ட்டை எரராக எழுதுறது, தப்பாக எழுதுறது, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸோடு எழுதுறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் வந்து கொடுங்க. மோஸ்ட்லி ஒரிஜினல் கண்டென்ட், ஓன் கண்டென்ட்டே கொடுக்க ட்ரை பண்ணுங்கள்.
தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, யூசர் கொரிக்கு ரிலேட்டடாக உங்கள் வெப் பேஜஸில் வந்து கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா யூசர் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணும்போது ஒரு கண்டென்ட் வந்து யூசருக்காக டிஸ்பிளே பண்ணியிருப்பீங்க, ஆனால் உள்ளே வரும்போது வேறு கண்டென்ட்டாக இருக்கும், இல்லைன்னா அது ரீடைரக்ட் ஆகி வேறு பேஜஸ்க்கு போகும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் யூசருக்கு ரிலேட்டடான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் உங்களோட வெப் பேஜஸில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மச் மோர் பெட்டராக இருக்கிற மாதிரி உங்கள் வெப்சைட்டை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கண்டென்ட் ஃபார்மிங் பண்ணக்கூடாது. கண்டென்ட் ஃபார்மிங்கிறது என்ன அப்படின்னா, காஸ்ட் அண்டு டைம் இதை சேவ் பண்ணுறதுக்காக நம்ம வெளியே ஃப்ரீலான்ஸ் ரைட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட அதிகப்படியான கண்டென்ட்டை வந்து எழுதி வாங்கி நம்ம வெப்சைட்டில் ஏற்றுறது. இன்னொன்று வந்து நம்ம பேஜ் வியூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே தாட்டில் நம்மளோட வெப் பேஜஸில் வந்து ஆட்ஸ் வந்து நிறைய ஜென்ரேட் பண்ணுறது. இதெல்லாமே தான் கண்டென்ட் ஃபார்மிங். இதை வந்து டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டாலே நம்ம இந்த பாண்டா அல்காரிதத்துலேருந்து நம்ம வெப்சைட்டை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிப்பேன், கூகுளில் வந்து மேஜராக ஒரு 9 அல்காரிதம்ஸ் வந்து இருக்கும். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பாண்டா அல்காரிதத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கு என்ன கோல்ஸு, அது எப்படி அஃபெக்ட் ஆச்சுன்னா கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒவ்வொரு அல்காரிதத்தை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்க மறக்காம டிஜிட்டல் ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக ஃபர்தராக வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.